ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஜா செடியை எப்படி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்கலாம்ன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பன்னீர் ரோஜா செடி கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாகவே ஒரு 4 டிப்ஸ் சொல்ல போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஜா செடி ரொம்பவே உயரமாக வளரக்கூடிய செடி. அதாவது ரொம்ப உயரமாக வளர்ந்துடும். அதனால நம்ம பன்னீர் ரோஜா செடியை கட் பண்ணி 2 அடியிலேருந்து 3 அடி அதிகபட்ச ஹைட்லேயே நம்ம வளர்த்துக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு பூக்களுமே அதிகம் பூக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மண் சத்தை பூராமே அந்த வளர்த்தி ஆனதை எடுத்துக்கிட்டு ரொம்ப உயரமாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு உயரம் கம்மியாகவே வச்சு வளர்த்துக்கோங்க. அப்போ தான் கொத்து கொத்தான பூக்கள் அதிகம் இருக்கும். இதுவே நீங்கள் புதுசாக வாங்கி தொட்டி வைக்கிறவங்களா இருந்தால் 12 இன்ச்சு தொட்டிக்கு கீழே வைக்காதீங்க. 12 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி சைஸ் பார்த்து நீங்கள் தொட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மண்ணுடைய அளவு அதிகம் இருக்கும், உங்களுக்கு வேர் சத்துமே அதிகரிச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு நம்ம உரம் ஏதாவது கொடுக்கணும்ல, அந்த உரத்துக்காக வேண்டி நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டீத்தூள், அதாவது வேஸ்டேஜ் டீத்தூள் பூராமே நம்ம வேற சுற்றி போட்டு விடலாம். அப்படி போடும்போது மண் சத்து அதிகரிக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற டீத்தூளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டலுக்காக வேண்டி நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெயை நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டல்கள் வேறு ஏதாவது நோய் தாக்குதல் இருந்தால் கூட அப்படியே உடனே மாறிடும். அதனால் நீம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியில் இருக்க பூக்களை பூராமே கட் பண்ணி எடுக்கும்போது அதை கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும். அப்படி கட் பண்ணி எடுத்த பிறகுமேவும் அந்த கட் பண்ண இடத்துல மஞ்சத்தூள் நம்ம எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூளை கெட்டியாக கலந்து அந்த கட் பண்ண இடத்துல வைக்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த மஞ்சத்தூள் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போதுமே அடுத்தடுத்து பூக்கள் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மஞ்சத்தூளையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்கள் ரோஜா செடி பூக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும்.